தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். அண்ணன் சீமான் அவர்களாவது தொடர்ச்சியாக திராவிட கருத்தியல் மேடைகளில் பேசி பேசி வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் இந்த இனப்படுகொலையில் அதோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எந்த அரசியலை எடுத்துகிட்டு போகிறோம் அந்த இடத்துல வந்து ஏற்கனவே இருந்த ஒரு திராவிட அரசியலிருந்து ஒரு ஏமாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் எது தமிழுக்கான அரசியல், எது தமிழ் இனத்துக்கான அரசியல்னு எடுத்துகிட்டு போக ஆரம்பித்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தார். இடும்பவனம் கார்த்திகை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவள் அரசியலுக்குள்ளே வரும்போது அப்படியே பியூர் தமிழ் தேசிய ப்ரீடு அப்படியே வந்தார். நான் அந்த இடும்பனோட கிராஃபை வந்து வளர்ச்சி ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட வந்து முன்னாடி நான் ட்விட்டரில் கிடையாது, அப்போது முன்னாடி ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்த சில யங்ஸ்டர்ஸ்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, இடும்பவனம் கார்த்திகோட போஸ்ட்லாம் நீ பார்த்துருக்கியா, அது ஒரு மெச்சூரிட்டியான போஸ்ட்டாக இருக்கா, அதையே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரெல்லாம் இடும்பவனம் பற்றி பேசிட்டு வந்தாங்க. அப்போ நான் வந்து இடும்பனை வந்து தொடர்ச்சியாக அப்போது அவன் சின்ன வயசில் கட்சிக்குள்ளே வந்து பேசி ஆரம்பித்து புது மேடைகளில் தோன்ற இடத்துலேருந்தே நான் பார்த்து வரேன். இன்றைக்கி இந்த அவனோட மொழி வளமையும் அந்த கருத்துக்களை உணர்வுகளை கடத்துகிற விதமும், அதை முன்னாடி இதை நான் சீமான் அண்ணாட்ட தான் பார்த்துருக்கேன். அந்த வலியை மொழியில் கடத்துறது, அந்த உணர்வுகளை கடத்துறதுங்கிறத சீமான் அவர்களை மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி அவரை மாதிரி பேசுனதுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஆட்கள் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த திராவிட சில்லறைகள்லாம் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், இந்த இரண்டாம் தலைமுறை திராவிடர்கள்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப மட்டமாக போயிட்டு இருந்துச்சு மேடை பேச்சுக்கள்லாம். அந்த உணர்வுகளை கடத்துறது யாருக்கும் அந்த அளவுக்கு வரல. அதில் வந்து வெற்றி பெற்றவர் சீமான். அதுக்கப்புறமா நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா, இடும்பவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன். சாட்டை கூட கொஞ்சம் சட்டையர் பண்ணுவார், ஆனால் இடும்பவனம் அந்த வலியை கடத்துறது இருக்குல்ல, நீ ப்ரோன்னு கூப்பிடும்போது உனக்கு அந்த அண்ணன் தம்பி பாசம் வராது, அண்ணா தம்பி அப்படின்னு கூப்பிடும்போது அந்த 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 ஃப்ரெட்டர்னிட்டி வருதில்ல, அந்த பிரதர்ஹுட் வருதில்ல, அதெல்லாம் அது எதனால அப்படின்னா அந்த மொழி உன் டிஎன்ஏல இருக்கும். அதுதான் அந்த தூண்டும், அந்த உணர்வை தூண்டுறது வந்து அந்த மொழி தான் தூண்டும். அது ஒன்று மூளையை தாண்டி அது நிறைய செயல்படும் உடம்புக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு வலிமை மிக்க ஒரு ஆற்றலான ஒரு இளைஞன், ஒரு மொழி வளம் கொண்ட அந்த உணர்வை கடத்தக்கூடிய ஒரு திறமை வந்து இடும்பவனம்கிட்ட இருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த விஜய் அவர்கள் பற்றி பேசி வர இப்போ நேற்று தான் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அந்த வலியை கடத்துறாருல, அந்த சம்பவத்தின் வலியை கடத்தும் போது இவனை மாதிரி ஒரு ஆளுநரடா நீ சட்டமன்றத்துக்குள்ளே நீ அனுப்பணும், ஒரு கோமாளி அனுப்புறதுக்கு நிற்கிறியடா தம்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க தோணுது விஜயின் ரசிகர்கள்ட்ட. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இப்படி வந்து அந்த ஒரு நார்மலான ஒரு பாமரனின் ஒரு அன்றாடமான ஒரு சமூகத்தின் வலியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உருவமாக ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே எதிர்கட்சி வரிசையிலையாவது நீ ஒரு எம்எல்ஏவாக நீ இடும்பவனம் இன்னைக்கு இந்த சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் நாம் தமிழர் கட்சி செய்யணும். அதே மாதிரி அந்த தம்பி தங்கைகள் வந்து அந்த இடும்பனுக்காக அந்த சட்டமன்றத்தில் நின்று அந்த ஒவ்வொரு வீடாக போய் அவனை எப்படியாவது இப்படி ஒருத்தர் நீங்கள் அனுப்பிடுங்க உள்ள. ஒரு எடப்பாடி தான் இப்போ உள்ளே இருக்கார். உள்ளே போனேன் இடும்பம் மாதிரி ஒருத்தர் உள்ளே போனால் 10 எதிர்கட்சி தலைவருக்கு சமம். ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கே அலறுவாங்க ஆளுங்கட்சியினர். அந்த மாதிரி ஒரு தம்பி அவனோட வாதத்திறமை, அதாவது சீமான் அவர்கள் பாரு, அவனுக்கு என்ன வரும்னு கரெக்டாக பார்த்து கொடுக்குறாரு. இப்போ விவாதத்துக்கெல்லாம் இடும்பவனம் அனுப்புனார். இடும்பவனம்லாம் அவனுக்கு அவ்வளோ மெமரி பவர், அவ்வளோ வாசிக்கிறான், அவ்வளோ கருத்துக்களை வந்து அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக ஒரு கவுண்டர் கொடுக்க முடியுது. அந்த அளவுக்கு வளர்த்து எடுத்து வந்துட்டார் அந்த வாதத்திறமை. அவன் எவ்வளோ ஷையாக இருந்தால் முதல்ல இருந்தாருங்கிறத நான் பார்த்து வந்திருக்கேன். ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே பேச்சு அவ்வளோவா வராது. அப்போ அப்படி க்ரூம் பண்ணி எடுத்து வந்துருக்காரு. ஒரு ராஜீவ்காந்தி ஒரு கல்யாண சுந்தரம் போகும்போது பெரும் ஏமாற்றம் அடைந்த சீமான் அவர்கள் அதுக்கப்புறம் எடுத்து பெரிய ஆளாக உருவாக்கி கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேரை உருவாக்கி கொண்டு வர. அதே மாதிரி ஃபாத்திமா ஃபர்கானா, காளியம்மாளுக்கும் அந்தளவுக்கு ரூம் கொடுத்துருந்தாரு. சில இதனால அவங்க போயிட்டாங்க. ஆனால் ஃபாத்திமா ஃபர்கானா அவங்க எப்படின்னா நான் அவங்கள பார்த்து எதில் மெச்சுறேன் அப்படின்னா, சாவுல் ஹமீத் அவங்களோட மகள் நினைக்கிறேன். அவங்கள பார்க்கும்போது தங்கை வந்து அப்படியே, அதாவது அந்த தமிழ் மொழியிலேயே அந்த விவாதங்களை முழுக்க எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அந்த புலமை இருக்குல்ல, அதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சேன். நானும் வந்து முயற்சி பண்ணுவேன், முழுக்க தமிழில் பேசணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுனா அந்த உணர்வுகளை ஃபுல்லாக வராது. அதனால் ஃப்ளோ அந்த கோர்வையிலே போயிடுறது. ஒரு வார்த்தைகள் நமக்கே வந்துடும். ரொம்ப வருட காலங்களாக இங்கே இருக்கிறதுனால அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த ஃபாத்திமா ஃபர்கானா போன்ற ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஒரு தங்கை, இவங்க இடும்பன் மாதிரிலாம் ஒரு ஆட்கள் நிச்சயமாக சட்டமன்றத்துக்குள்ளே போகணும். அதுக்கான உழைப்பை இந்த வாட்டி போடுங்க. வாழ்க வளத்துடன்.